ரயிலை கடத்திய விடுதலை போராளிகள் பாகிஸ்தான் மேலும் உடையும் காலம் நெருங்கிவிட்டதா? பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் பயணிகள் ரயில் கடத்தப்பட்ட விவகாரம். பாகிஸ்தான்ல பலுச் விடுதலை படையினர் ரயிலை கடத்திருக்கக்கூடிய சம்பவம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பலுச் விடுதலையின் பக்கம் திருப்பி இருக்கிறது. பாகிஸ்தானின் 4 மாகாணங்களாக இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான், சிந்து, பஞ்சாப் மற்றும் கைபர் பகதுன்குவா மாகாணங்களில் மிகப்பெரிய ஆனால் கம்மியான மக்கள் தொகை தான் கொண்டிருக்கு. இங்கே தங்கம் தவிர தாமிர வைப்புகளுடன் கணிசமான எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள்லாம் இருக்கு. பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலுச்சிஸ்தானில் இன அழிப்பு, மொழி மீது தாக்குதல், அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்தல் போன்ற காரணங்களால் பலுச்சிஸ்தான் தனி நாடு கோரிக்கையை முன்வைத்து போராடி வராங்க. இந்த பலுச் விடுதலை அமைப்பு தான் தற்போது பயணிகள் ரயிலை கடத்திருக்காங்க. பொதுவாக விமான கடத்தல், பேருந்து கடத்தல் இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. இப்போ பயணிகள் ரயில் கடத்தி பலுச் விடுதலைக்கான கோரிக்கை மீது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்காங்க பலுச் விடுதலை படையினர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த 9 பெட்டிகளை கொண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கட்சி மாவட்டத்தின் போலான் பகுதியில் இருக்கக்கூடிய பெஹ்ரோ குன்ரி மற்றும் கடலார் இடையே சுரங்கப்பாதை இருக்கு. அந்த சுரங்கப்பாதையில் இந்த ரயில் போகும்போது தான் பிரிவினைவாதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. சுரங்கப்பாதை எண் 8 சுமார் 500 பேருடன் வந்த ரயிலை ஆயுதமேந்திய நபர்கள் தடுத்து நிறுத்தியதாக ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் தெரிவிச்சிருக்கார். பாகிஸ்தானுடைய நிறுவனர் முகமது அலி ஜின்னாவுக்கு நெருக்கமான பலுச் பழங்குடி தலைவரான மிர் ஜாஃபர் கான் ஜமாலினுடைய பெயரால இந்த ரயிலுக்கு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கா சொல்லப்படுது. இந்த ரயில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தின் தலைநகர் குவெட்டாவுக்கும் ராவல்பிண்டிக்கும் இடையில 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓடத் தொடங்கிச்சு. 2017ஆம் ஆண்டுல இந்த ரயில் பெஷாவர் வர 1600 கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டிக்கப்பட்டது. பலுச் போராளிகளுடைய தாக்குதலால் ரயிலின் செயல்பாடுகள் அடிக்கடி பாதிக்கப்பட்டது. போன ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி, அதாவது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26 முதல் அக்டோபர் 10 வரை BLA பலுச் விடுதலை இயக்கத்தினர் நடத்திய தொடர் குண்டுவெடிப்புகளால் ரயில் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாலம் உள்ளிட்ட முக்கியமான கட்டமைப்புகள் எல்லாமே அழிக்கப்பட்டதை அடுத்து ரயில் சேவைகள்லாம் தற்காலிகமாக நிறுத்தினாங்க. அப்புறம் நவம்பர் தொடக்கத்தில் குவெட்டா ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 62 பேர் கொல்லப்பட்டாங்க. அடுத்த மாதம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில் சேவைகள் மீண்டும் நிறுத்தப்பட்டன. அப்புறம் இந்த ரயில் இராணுவத்தினருடைய மற்றும் பாகிஸ்தான் மக்களுடைய வர்த்தகம் கருதி குவெட்டா முதல் பெஷாவர் வரை இயக்கப்பட்டது. இப்போ பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் நிறைய முக்கிய நகரங்களை கைப்பற்றிட்டாங்க. ஏறக்குறைய தனி நாடு அறிவிப்பை வெளியிட தயாராக இருக்கின்றன அப்படின்னு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலேயே ஒரு MP பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் ரயில் கடத்தப்பட்டிருக்கிறது. கடத்தப்பட்ட ரயில் பாகிஸ்தான் இராணுவம், உளவுத்துறையினர் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு படையை சேர்ந்த தீவிர பணியாளர்களும் இருந்ததாக சொல்லப்படுது. தீவிர பணியாளர்களை அந்த பலுச் விடுதலை படை சுட்டுக் கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த ரயிலில் பயணம் செய்த பாதுகாப்பு படையினர் இராணுவர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இராணுவத்தினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற தாக்குதலில் இராணுவ வீரர்கள் 50 பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் கிளர்ச்சியாளர்கள் 30 பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. 100 பயணிகளை மீட்டு விட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் சொன்னாலும், 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் சொன்னாலும் கூட இன்னும் நிறைய பலுச் படையினர் அவங்க பிடியில தான் பயணிகள் இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ரயில் பிடிக்கப்பட்ட இடம் சுரங்கப்பாதை அப்படிங்கிறதால ஃப்ளைட்டோ இல்லாட்டி வேறு எந்த ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே போக முடியாத நிலை தான் இருக்கு. ரயிலில் பயணித்த பல பயணிகளை தீவிரவாதிகள் மலைப்பகுதிக்கு அழைத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அப்படி சொல்லப்பட்டவங்கள பெரும்பாலும் இராணுவத்தினரும் உளவு அமைப்பினருமே இருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்லாம் தெரிவிக்கப்படுது. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை தாக்கிய ஆயுத குழுவினர் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உதவியாளர்களோட தொடர்பில் இருக்கிறதாகவும், தாக்குதல் நடத்தியவங்களை தற்கொலை படையினர் பணைய கைதிகளாக பயணிகளோடு இருப்பதாகவும் பாகிஸ்தான் இராணுவ வட்டாரம் சொல்லுது. பலுச்சிஸ்தான் இயற்கை எரிவாயு மற்றும் கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் உலக நாடுகளும் கவனமாக இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. பலுச் மக்கள்ல ஒரு பகுதியினர் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லை பகுதியில் வசித்து வராங்க. இப்போ அந்த 2 நாடுகளையுமே பாகிஸ்தான் பகைத்து கொண்டிருக்காங்க. அதனால பலுச் விடுதலையே அவ்வளவு ரொம்ப ஈஸியா உலக நாடுகள் அழித்து விட முடியாது அப்படிங்கிறதால பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக இந்த பிரச்சனை மாறி இருக்கிறது.